இந்த 2000 பீஸில் வந்து ஒரு கோழி இந்த சின்ன பிரச்சனைனா கூட அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தாங்கய்யா. இப்போ பாருங்கய்யா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் காலை அடிபட்டு இருக்குங்க. வேற ஒரு பிராய்லர் கோழிக்கும் இந்த கோழிக்கும் என்னென்ன வித்தியாசம்? ஆனா இது எந்த ஒரு நாளோட போயிட்டு இருக்குது இப்ப? ஐயா இது வந்து கோயம்புத்தூர் தாங்க போயிட்டு இருக்குங்க. எத்தனை நாள் குஞ்சுனா இது? ஐயா இது 60 நாள் குஞ்சுங்க. இது சரி, இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புவீங்க அப்படிதானே? வண்டி நம்ம வண்டிதாங்க. உங்க வண்டியில சொந்த வண்டியில அனுப்பிச்சு விட்டுருங்களா? தமிழ்நாடு எல்லா இடத்துமே டோர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தரமா இருக்குங்க ஐயா. சேவல் எப்படி இருக்குங்க பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்க ஐயா. இந்த மரம் தாங்கய்யா சளைக்கு. அப்படி இல்லைனாலே நான் வந்து கொரியர் அனுப்பிச்சுட்ருவோங்க. இல்லையா நான் வாங்கிட்டு போய் கூட கொடுத்துருவோம் ஐயா. எவ்வளோ வெள்ளை கழிச்சலாக இருந்தாலும் சரியாக 12 மணி நேரத்துக்கு கிடையாதுங்க. மிக சிறந்த முறையில் வளர்க்கணும்னா இந்த மாதிரி தான் பண்ணுங்கய்யா. ஆர்கான முறையில் வளர்க்குறதாங்க அது. பாருங்க அவத்திக்கீரை போட்டால் கோழி சிறப்பாக சாப்பிடுங்க. நல்லா பாருங்க, அது வந்து 60 நாள் கோழி. சரி, இது 40 நாள். பியூர் நாட்டுக்கோழி இருக்கிற சத்து தான் இதுக்கிட்டே இருக்குதுங்க. அதோட ரேட் வந்து குறைவான ரேட்டை நான் பண்ணேன். நம்ம வளர்க்குறோம் பண்ண வச்சு நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு எப்படி இருக்குங்க? சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. இப்ப யாரு நான் வளர்த்து விற்காம எனக்கு நஷ்டமாகுமா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க. அந்த 60 நாள் குஞ்ச வளர்த்து விற்கும் போது எத்தனை கிலோவா மாறும், அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும், என்ன விலைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? அச்சரிசி போட்டோம்னாவே அடுத்த 2 நாள் தான் அது கழிச்சுன்னு வர ஆரம்பிக்கலாம். எனக்கு மாசம் 30 நாளுமே எனக்கு சிக்கன் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு சாப்பிடாதவங்க யாரும் இல்லை. அதனால வந்து அதுவும் இல்லாம இந்த பெருவிடங்கிறதுனால நிறைய வந்து லைக் பண்றேன், நிறைய விரும்பி வாங்குறேன். வேற ஏதாவது புதுசா நான் இப்ப இந்த பிசினஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆரம்பிக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா எல்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த தொழில் செட் ஆகும்? அதாவது நீங்க சொன்னீங்க இந்த இப்ப லாஸ் எல்லாம் எதுவுமே இல்லை இதுல இந்த கோழி பிசினஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வருது. பொதுவா பறவை காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி நோய் நொடியெல்லாம் சொல்லி அப்படியே பண்ணையே மூடுற அளவுக்கு எல்லாம் போயிருக்கு நான் பாத்திருக்கேன். கண்டிப்பா என்ன அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க லாஸே இல்லைன்னு சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம்? ஐயா நன்றி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்களை பத்தியும் உங்களோட வியாபாரத்தை பத்தியும் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும். பேர் வந்து சசிகுமார். நம்ம ஊர் வந்து தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்துல இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு எம்கேஎஸ் நகர் ஊர்ல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. சரிங்க. உங்ககிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்குறீங்க நீங்க? சரி, இது நம்ம கிட்ட வந்து தூய பெருவிட சிறுவிட இது அதிகமா நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. அதே இல்லாம நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கிறேன். வான் கோழி, திண்ணை கோழி, கடற்காட்டு, சுனாதி, இந்த மாதிரி வந்து அனைத்து வகையான கோழி நம்ம கிட்ட இருக்கு. எத்தனை வருஷமாங்க அந்த பிசினஸ்ல இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து 27 வருஷம் பண்ணிருக்கேன். 27 வருஷம் பண்ணிருக்கீங்க. நிறைய அனுபவங்கள் இருக்கும் உங்களுக்கு. சரிங்க, எந்தெந்த ஊருக்கு நீங்க டெலிவரி கொடுக்குறீங்க? இந்த கோழிகள்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க? இந்த கோழிகள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர் வருது. வந்து பாத்தீங்கன்னா தூய பெருவிட சிறுவிட வந்து நிறைய ஆர்டர். சரிங்க. இந்த தூய பெருவிட சிறுவிடன்னு சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்றாங்க? இதோட ஸ்பெஷல் என்ன? அதாவது இதுல ஏதாவது மருத்துவ குணம் இருக்கா? இதை வந்து கறிக்கடைக்கு யூஸ் பண்றாங்களா, வீட்டு வளர்ப்புக்கு யூஸ் பண்றாங்க? அதை பத்தி சொல்லுங்க. இது அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் போகுது. அதாவது பெருவிடங்கிறது பெருவிடையில கிராஸ். பெருவிடையில கிராஸ்ங்கிறது சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ 3 கிலோ வருது. சரி. இதுவே வந்து பெட்ட கோழி ஒரு 2.25 இந்த மாதிரி வந்து நிறைய கமர்ஷியலுக்கும் வராங்க. இதே வந்து முட்டை வச்சு குஞ்சும் பறிக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கும் வாங்கிக்கிறாங்க. இப்ப சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அசில் கிராஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு நமக்கு வந்து இந்த மருந்து மாத்திரை வருது அப்படிங்கிறதுனால நோய் சுத்தின்னு சொல்லிட்டு அது யாரும் விரும்புறாங்க. இந்த பெருவிடங்கள்லாம் நிறைய வந்து லைக் பண்றாங்க. இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூய பெருவிடைங்க. பெருவிடன்னா இது சேவல், இது பெட்டுங்க. அதே போல் வந்து பாருங்க, இதான் நம்ம பண்ணுங்க. இந்த வாங்க பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாருங்க சுத்தமான பெருவிடைங்க. இது வந்து 60 நாள் குஞ்சுங்க. இது மத்திப்பூ இருக்குங்களா, இதே வந்து வால் விசிறி வாழை பாருங்க. நான் தூய பெருவிடங்கிறது இப்போ அசில் கிராஸுக்கும் பெருவிடைக்கு என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியுங்க. அசில் கிராஸுங்கிறது உங்களுக்கு வால் தூக்கிட்டு இருக்கும், அது செம்மி கலரில் இருக்கும். இது தூய பெருவிடங்கிறது பாருங்க கருங்கால், மத்திப்பூ, இந்த மாதிரி ஒரு பல வெரைட்டிஸ் இருக்குங்க. அதில் அப்புறம் சில குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கனால நிறைய அது வந்து போயிட்டு இருக்குங்க. நீங்க இத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. கண்டிப்பா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாமே எந்த மாதிரி கஸ்டமர்? கடை வச்சிருக்கிறவங்களா அல்லது பண்ண வச்சிருக்கிறவங்களா? அது எந்த மாதிரி கஸ்டமர்னா? அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல வாங்கி வளர்த்து வந்து விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே வந்து கடைக்கு வாங்கி விற்கிறவங்க அதிகமா இருக்காங்க. வேற ஏதாவது புதுசா நான் இப்ப இந்த பிசினஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆரம்பிக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா எல்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த தொழில் செட் ஆகும்? அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாமே இந்த தொழில் செய்யலாம். சரி, நம்ம அதாவது படிக்காதவங்க செய்யணுங்கிறது கிடையாது, படிச்சவங்க செய்யலாம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா அவரு ஐயா வந்து வெளிநாட்டுல போயிருப்பாரு, இல்ல வெளியில வந்து ஒரு வேலைக்கு போயிருப்பாரு, ஒரு கம்பெனி வச்சிருப்பாரு. அவங்களுக்கு கூட தோட்டம் 100 ஏக்கர் 50 ஏக்கர் கூட இருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல 4 பேர் வேலை செய்வாங்க.
சரி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடம் ஒரு 10 இடம் 2 இடம் ஃப்ரீயா கூட இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு 200 கோழி ஒரு 300 கோழி இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா அவங்க தோட்டத்துல வேலை பார்க்கறவங்க கூட சரி இந்த கோழி ஒரு தொழிலா இல்லாம அந்த ஒரு சைட் பிசினஸ் அந்த டைம் ஒரு வாரம் ஒரு மணி கிடைக்குது. இது ஒரு பெரிய வேலை இல்லைங்க. ஒரு தண்ணி தீனி வைக்கிறதுக்கு காலையில ஒரு 8 மணிக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு ஒரு 4 மணி அளவுக்கு இந்த கோழி பார்த்தா போதுங்க. தோட்ட வேலையாளர்கள் பார்த்துதாங்கிறீங்க. சரிங்க சரி. அதாவது ஒரு என்ன சொல்ல வரணும், இது ஒரு வேலையை எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. சரி சரி. நம்ம இதை நல்ல ஒரு வளர்த்து வைக்கும் போது அந்த தோட்டத்துல நம்ம அந்த வேலை செய்யறவங்களுக்கு கூட இது ஒரு தொழிலாவும் நல்லா செட் ஆகுங்க. சரிங்க. அவங்க தொழிலுக்கான ஒரு ஊதியமும் கிடைக்குங்க. சரிங்க சரிங்க. இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 200-300 கோழி அப்படின்னு சொன்னீங்க வளர்க்கலாம் சொல்லிட்டு அந்த 200-300 கோழியில அந்த தோட்டக்காரரா இருக்கட்டும் அல்லது வியாபாரியா இருக்கட்டும் என்ன லாபம் எடுத்துருவாங்க ஐயா? அதாவது கோழியில பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாசானது எதுவும் கிடையாது. சரிங்க. அதாவது லாபங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோழியில வந்து ஒரு 50,000 முதல் போறோம்னா 50,000 அதுக்கு வந்து தீனி செலவு செலவாகும். சரிங்க. நமக்கு நார்மலா கிலோ 400 ரூபாய் 350 ரூபாய் வித்தாலும் வந்து லாஸ் ஆகக்கூடிய. சரி சரி. அம்மா அப்பா அம்மா இருக்கு அப்படின்னா ஒரு அதாவது 6 மாசத்துக்கு ஒரு டைம் கூட சிக்கன் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் வரும்போது ஒரு மாசத்துக்கு கூட சாப்பிடலாம். இன்னைக்கு மாசம் 30 நாளுமே சிக்கன் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு சாப்பிடாத யாரும் இல்லை. அதனால வந்து அதே இல்லாம இந்த பெருவடைங்கிறதுனால நிறைய வந்து நிறைய விரும்பி வாங்குறாங்க. நீங்க சொன்னீங்க இந்த லாஸ் எல்லாம் எதுவுமே இல்ல இதுல இந்த கோழி பிசினஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வருது. பொதுவா பறவை காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி நோய் தான் சொல்லி அப்படியே பண்ணையே மூடுற அளவுக்கு எல்லாம் போயிருக்கு நான் பாத்திருக்கேன். கண்டிப்பா. என்ன அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க லாஸே இல்லைன்னு சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம் ஐயா? அதாவது என்ன காரணம் அப்படின்னா என்னதான் பண்ணையில நல்லா நம்ம கோழி வளர்த்து கொண்டு போய் கொடுத்தாலும் இடம் விட்டு இடம் மரப்ப சளி வருங்க. அதாவது ஒரு கோழிக்கா இருக்கட்டும் இல்ல நாம்பளா இருக்கட்டும் ஒரு ஆடு மாடா இருக்கட்டும் முதல் ஸ்டார்டிங் வந்து சளிதாங்க. சரிங்க. முதல்ல சளி வரும். அந்த சளி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பராமரிப்பு பார்க்காம விட்டோம்னா அடுத்து கழிச்சல் வருது. கழிச்சல்னா என்ன சொல்லணும்? வெள்ளை கழிச்சல். அதை பார்க்காம விடும் போது ஆர்டிபிக்கா மாறிடும். அதாவது சளி வந்ததுன்னா நார்மலா ஒரு 10 நாளைக்கு ஒரு கோடி சாகுங்க. அப்படியே குடாத்துக்கு ரெக்க தொங்க போட்டு அப்படியே 4 அடைகளை 1 சாகுங்க. அதுவே வந்து வெள்ளை கழிச்சல் வந்தோம்னா 150 செத்து போயிடுங்க. இதுக்கு வந்து நோய்ன்றது எதுவுமே கிடையாது. முதல் காரணம் என்ன அப்படின்னா சளி வராம அதை பாதுகாத்துக்கிட்டோம்னா அதை எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு அந்த கோழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த சளி எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா இங்க இருந்து 12 கொண்டு போய் கொடுக்குறோம். அதை கொடுக்கும் போது அடுத்த நாள் வந்து சளி மருந்து கொண்டு போய் கொடுப்பீங்க. நான் இப்ப வீடியோவை காட்ட போறேன். அடுத்த வீடியோவை காட்ட போறேன். அந்த சளி மருந்து வந்து அடுத்த நாள் வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு அதுவே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கட்டினா சளி மருந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் பிரச்சனை எப்பவுமே வராதுங்க. எப்படி வளர்க்கறது அப்படின்னாங்க, சில பேர் வாங்கிட்டு போய் அப்படியே வந்து அந்த அடித்தல காரையில் அப்படியே விட்டுருவாங்க. அந்த விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோசம் போகும்போது அந்த ஸ்மெல்லு வரும்போது அந்த நோய் சக்தி டக்குன்னு நோய் விட்டுரும். அதனால வந்து பாருங்க, இது அடியில் காரை போட்டுருக்குற பாருங்க. அடியில் போட்டு காரை பாருங்க. இது காரைங்க. இது மேலே வந்து இந்த கடலை போட்டு இந்த கடலை போட்டு போடும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வரன்னு இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதே வந்து ஈரம் பிடிக்க கூடாதுங்க. அந்த ஈரம் பிடிச்சதுன்னா கோழி நோய் காலையில் இந்த மாதிரி வர முடியாது. முடிஞ்சாலும் எங்கே நம்ம கோழி கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த மாதிரி அடியில் வந்து போட சொல்ல நம்ம பிரச்சனை முடியாது. ஐயா மருந்து அப்படி அதான் மருந்து எப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா நாங்கள் முதல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து 7 நாளைக்கு F1 ஐப்படி லசோட்டா இது பவுல் பாக்ஸு எல்லாமே போட்டு கொடுத்துருவோங்க ஐயா. அதே போல் வந்து கோழிங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் விட்டு இடம் மாறும்போது சளி மருந்து வைக்கணும். அது பாருங்கள், இந்த மருந்து வைக்கலாங்க ஐயா. எது இந்த மருந்து தாங்க ஐயா சளிக்கு. இந்த மருந்தை வந்து நான் அதாவது அவங்க இருந்தாலும் அந்த இடத்துல வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் வந்து கொரியர் அனுப்பிச்சுட்ருவோங்க. இல்லையா நான் வாங்கிட்டு போய் கூட கொடுத்துருவோம் ஐயா. பார்த்தீங்கன்னா எப்படி இது அளவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணிக்கு நம்ம டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு வைக்கணுங்க ஐயா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மருந்து வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கோழிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதுவே வந்து வெள்ளை கழிச்சல் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நான் பாருங்கள் என்ன மருந்து நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு பதிலும் நான் சொல்கிறேன். அது எப்படி வைக்கிறது என்னன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இமோடான் பேக்மேன் இது எதுக்கு வைக்கிறது அப்படின்னா வெள்ளை கழிச்சல் வைக்கிறது கிடையாது. வெள்ளை கழிச்சல்னும் போது இந்த மாதிரி 2 மருந்தை வாங்கிட்டு இமோடான் பேக்மேன் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ண நான் கொரியர் அனுப்பிச்சிடுறேன். தப்பு இல்லைங்க. இந்த 2 டப்பாவும் எடுத்துட்டு இந்த 2 டப்பாவும் ஒன்றா கொட்டி கலக்கிடணும். ஒரு டப்பாவில் கொட்டி கலக்கி ஒரு ப்ரெஷருக்கு டப்பாவில் கொட்டி மூடி வச்சுக்கலாம். டப்பில் காற்று போகாமல் மூடி வச்சுட்டு 5 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன். எவ்வளோ வெள்ளை கழிச்சலாக இருந்தாலும் சரியாக 12 மணி நேரத்துக்கு கிடையாது. ஆனால் நம்ம தெரியாத என்ன சொல்கிறாங்க, கோழிக்கு அந்த கொக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா தவறான பதில். அந்த வெள்ளை கழிச்சலுக்கு வந்து முறையான வேக்சின் கொண்டு போய் நீங்கள் சேர்க்காதனால தான் உங்களுக்கு அந்த தொந்தரவு வருதுங்க. இந்த மருந்தை வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுங்க ஐயா.
100% கேரண்டி கொடுப்பீங்க இந்த மருந்துக்கு வெள்ளை கழிச்சலுக்கு. ஏன்னா இப்போ ஒரு சில கோழிக்கு நோய் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஐயா. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் வந்து 2000 பீஸ் இருக்குதுங்க ஐயா. இந்த 2000 பீஸில் வந்து ஒரு கோழியில் சின்ன பிரச்சனைனா கூட அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் தாங்க ஐயா. இப்போ பாருங்க ஐயா, இப்போ இந்த கோழி ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தாங்க ஐயா இந்த மாதிரி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் சின்ன ஒரு பிரச்சனைனா கூட அந்த கோழி வந்து ஒரு இடத்துல நின்று போயிடுங்க ஐயா. இந்த கோழி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கால் அடிபட்டு இருக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு எந்த ஒரு நோய் எதுவுமே கிடையாதுங்க. கால் அடிபட்டு இருக்குது, மெதிச்சு இருக்கிறாங்க. இப்படி தான் கண்டுபிடிக்கணுங்க எனக்கு. ஒரு கோழிக்கு ஒரு பிரச்சனை எப்படி வரும்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். எப்படி வராங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த டைமில் வேணாலும் கால் பண்ணலாம். சரிண்ணா. பிராய்லர் கோழிக்கும் இந்த கோழிக்கும் என்னென்ன வித்தியாசம்? பிராய்லர் கோழிங்கிறது வந்து அது 45 நாள்லயே 3 கிலோ 4 கிலோ வந்துருக்கு. சரிங்க. அது வேக்சின் மூலமா தான் வளர்றது. அது லைஃப்ல தெரியாது. நம்ம கோழிகளை நார்மலா ஆர்கானிக் முறையில் தாங்க நான் வளர்த்துக்கிறேன். சரி. நான் இது பாம்பு தான் வச்சிருக்கிறதுனால நான் ஆர்கானிக் முறையில் அதை வளர்க்கிறேன். சரி. பாம்பு முறையில் அதை வளர்க்க கிடையாது. சரி. கோழியே வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் தாங்க வளர்க்குறேன். கடையில வளர்க்கறத வந்து எப்படி பார்த்தாலும் 170% நாட்டுக்கோழி வரும், 30% கிராஸ் வரும். இதுவே ஆர்கானிக் ஒரு மேய்ச்சல் போட்டு வளர்க்கும் போது. சரிங்க. இப்ப பெருவிட சிறுவிட நீங்க வச்சிருக்கீங்க, நம்ம எல்லா கோழியும் கொடுக்குறீங்க. இப்ப டெலிவரி சிஸ்டம்லாம் எந்த மாதிரி இருக்கு? இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து கால் பண்ணுவாங்க இல்லையா? கால் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எப்படி டெலிவரி பண்ணுவீங்க? எப்படி பேமெண்ட் பண்ணணும்? அதாவது டெலிவரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ல இருந்து கால் பண்றாங்க. அதுவே வந்து ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் கூட கால் பண்றாங்க, கூட கால் பண்றாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பாம்புல வந்து இது வந்து கம்பெனி பெரிய கம்பெனினால மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஆர்டர். பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் இப்ப ஆர்டர் வந்துருக்கு. இது புக் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சுங்க. எல்லாம் புக்கிங் தான் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா தூய பெருவிட சிறுவிடங்கிறதுனால புக்கிங் தான் போயிட்டு இருக்கு. கோழி தரமா இருக்குங்க. சேவல் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்கய்யா. பெருவிடங்கிறது இப்படி தாங்க இருக்கும். கால் எல்லாமே பாருங்கய்யா. இதெல்லாம் சேவலுங்கய்யா. எப்படி பாருங்கய்யா, உங்களுக்கு அந்த தலையை பார்த்தாலே தெரியுங்கய்யா எது பெருவிட சிறுவிடன்னு உள்ள பக்கமே தெரியுங்க உங்களுக்கு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14. அதனால பாருங்க, இப்போ கோயம்புத்தூர் லோடு அனுப்பிட்டு இருக்கிறேன். இதான் பாருங்க, இப்போ ஐயா வந்து அப்போ கோழி பிடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க ஐயா. சரிங்க. இல்ல அதுக்கு குறைஞ்சபட்சம் 100 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறாங்களா, அது 100 கோழி ஆர்டர் பண்ணாலும் சரி. ஓகே. இப்போ மதுரை, தூத்துக்குடி, சென்னை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர் போட்டு. ஆனா இது எந்த ஒரு நாளோட போயிட்டு இருக்குது இப்ப? ஐயா இது வந்து கோயம்புத்தூர் தாங்க போயிட்டு இருக்குது. எத்தனை நாள் குஞ்சுனா இது? ஐயா இது 60 நாள் குஞ்சுங்க. இது சரி, இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புவீங்க அப்படிதானே? இந்த மாதிரி வண்டி நம்ம வண்டி தாங்க. உங்க வண்டியில சொந்த வண்டியில அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா? தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துமே டோர் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. இது இப்போ கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்குங்க. ஐயா ஆர்டர் பண்ணி இப்போ 1 வாரமே ஆயிடுச்சுங்க. சரிங்க. இன்னைக்கு தான் அனுப்பி போடுறாங்க ஐயா. சரி. இதுக்கு என்னென்ன சார்ஜஸ் பண்றீங்க? ஐயா நான் வந்து சார்ஜஸ் எல்லாம் கிடையாதுங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் டோர் டெலிவரி கட்டாயம் ஃப்ரீயா பண்ணிக்கிறேன். அது வந்து இப்போ 100-200 பைக்ல அனுப்பிடுவீங்க. சரி. போகும்போது இந்த பைக் இந்த மாதிரி வண்டியில போகும்போது ஏதாவது டேமேஜ் ஆகாங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. இதுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு செட்டிங் வச்சிருக்கீங்க. சரி. அதை போட்டு எடுத்து நீங்க இப்ப சொன்னீங்க பேசும்போது இடம் மாறும்போது சளி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி வரும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பு? இல்லைங்க, அதாவது ஒரு மூக்கால போற ஜீவத்துக்கு வந்து இப்ப எங்களுக்கே அதுக்கு என்ன ஒரு நான் சொல்லுவோம். சரி. அதாவது அதுக்கு என்ன மருந்து வைக்கிறது என்னங்கிறத எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிட்டோம்னா அதை நான் பார்த்துட்டு இந்த மருந்து வைக்கிறதுனால சரி பண்ணல. சரி. இப்ப இதோட விலைகள் என்ன மாதிரி இருக்கு? முதல்ல வந்து 40 நாள் குஞ்சு தாங்க எல்லாருக்குமே பண்ணிருக்கீங்க. ஆமா. அப்ப இது வந்து 60 நாள் குஞ்சுங்க. ஓ அப்படிங்களா? சரிங்க. அது என்ன காரணம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அந்த 40 நாள் குஞ்சு நான் கொண்டு கொடுக்கும் போது அந்த கோழியில ரொம்ப நாள் ஈடுபட்டவங்க இருந்தாங்க மட்டும் அந்த கோழி கட்ட வளர்க்குறாங்க. சரி. சில பேர் என்ன பண்றாங்க, வாங்கி அப்படியே மொத்தம் விட்டுவாங்க. தண்ணி திண்டாய் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து மாட்டாள கொஞ்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதிகம்? பெனிஃபிட்ங்கிறத விட இதுல வந்து எந்த ஒரு இறப்புகளும் வராது. ஓ சரி சரி. நல்லா கொஞ்சம் பெருசாகி கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். கோழியும் வந்து பெருசா, இழப்புகள் கம்மியா இருக்கும். கோழியும் பெருசா இருக்குது. அதுக்கு தேவையான வேக்சின் இங்கே பண்ணிடுறாங்க. சரிங்க சரி. அப்ப வந்து கொண்டு போய் கொடுக்குற இடத்துல அவங்க எந்த ஒரு விதமான மருந்தும் பண்ண வேண்டியது. ஒரு முழு கோழியாவே உருவாக்கி கொடுத்துடுறீங்க, எந்த பிரச்சனை இல்லாம வளர்க்கறதுக்கு. அவங்க தண்ணி தண்ணி மட்டும் வச்சுட்டா போதும். சரிங்க. அதுவே தான் நம்ம முன்ன ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஆமா ஆமா. அது வந்து 60 நாள் குஞ்சு. சரிங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 நாள் குஞ்சு ஐயா. கொஞ்சம் பெருவிட சிறுவிடங்கிறது இது 40 நாள் குஞ்சு. இந்த இது பாருங்க சேவல் கிடையாது. சேவல் கட்டுங்க, வால் பாருங்க அதே போல சிறுவால் மாதிரி இருக்குங்க.
ஒரு கோழியில் பொறுத்த வரைக்கும் 40 நாளைக்கு மேலதாங்கய்யா வளர்ச்சி. சரி. அசில் கிராஸுக்கும் பெருவடைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அசில் கிராஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வளர்ந்துருக்கு. இந்த தூய பெருவடை சிறுவடைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா நிதானமா வளருங்க. அவ்வளவுதாங்க. அதுவே வந்து டக்குன்னு வளர்ந்ததுன்னா கிராஸா போயிடும். அந்த லேட்டா வரதுக்கு பேர் தாங்க பெருவடை சிறுவடை. சரி. இது அந்த அளவுக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும். ஆமாங்க. இதுக்கு என்னன்னா, இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் தீவனம் எதுவும் கொடுக்குறீங்களா இல்ல எப்படிங்கண்ணா? இல்ல அப்படி இல்ல. கோழிக்கெல்லாம் வளர்ப்பு முறை எப்படி? ஆர்கானிக் முறையில் வளர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் நல்ல விஷயமெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா. இதெல்லாமே தான் அந்த பரம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அந்த தீனி புல்லு இதெல்லாம் வந்து கோழிக்கு தாங்க எல்லாம் பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. அதாவது ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதுக்காகத்தான் இந்த தோட்டமெல்லாம் போட்டிருக்குதுங்க. இது ஒரு மேய்ச்சல் முறையில் ஒரு ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதுக்கு. அதே போல் இங்கே அப்புறம் இந்த பரம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தண்ணி பற்றாக்குறைகள் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்காக தாங்க. அந்த புல்லு இந்த மரம் இந்த தலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீனி ஒன்றே போட்டு வளர்க்கணுங்கிறலாம் கிடையாதுங்க. பாருங்க, இது வந்து முருங்கைக்கீரைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்துக்கீரை. இந்த மாதிரி போட்டு வளர்க்கலாங்க. இது மிக சிறந்த முறையில் வளர்க்கணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கய்யா. ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதாங்க அது. பாருங்க, அவத்திக்கீரை போட்டால் கோழி சிறப்பாக சாப்பிடுங்க. நல்லா பாருங்க, நம்ம தீனி ஒன்னே போட்டு வளர்க்குறது தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிராஸ் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் முறையில் வளர்க்கும் போது அவங்களை பார்த்தீங்கன்னா பியூர் நாட்டுக்கோழி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோழி நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க ஐயா. மேய்ச்சல் முறையில் விடும்போது இந்த மாதிரி கீரைங்க புல் இந்த மாதிரிலாம் போடலாங்க ஐயா. போட்டால் கோழி நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். எந்த நோய் வராதுங்க. ஓகே. வந்து நைட்ல தண்ணி வச்சுருக்காங்க. சரி. நைட்ல தண்ணி வைக்க போது கட்டாயம் சளி பிடிச்சு. சரி சரி. மணி 6 மணின்னா உள்ள இருக்கிற தண்ணி தீனி எல்லாமே வெளியே எடுத்துட்டு காலையில வைக்கும் போது ஒரு 6 மணி கூட வைக்கலாம், தப்பு இல்லைங்க. அந்த தண்ணி வைக்கக்கூடிய ஒரு கப்புல பிறகு நான் இதுதான் வச்சிருக்கிறேன். டெய்லி காலையில சுத்தமா கழுவி ஃப்ரெஷ்ஷா வச்சு சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அதே போல வந்து மெயினா பச்சரிசி சேர்க்கக்கூடாது. பச்சரிசி போடக்கூடாது. பச்சரிசி போட்டதுனாலே அடுத்த 2 நாள்ல அது கரைச்சல் வர ஆரம்பிக்கும். சரி. இப்ப இந்த 60 நாள் குஞ்ச வளர்த்து விற்கும் போது எத்தனை கிலோவா மாறும், அதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும், என்ன விலைக்கு நீங்க கொடுக்குறீங்க? 60 நாள் குஞ்சுங்கும் போது இது வந்து ஒரு பீஸ் வந்து 140 ரூபா. சரி. எனக்கு இது 1/6 வந்து பார்க்கும் போது ஒரு பீஸ் வந்து 72 ரூபா. சரிங்க. 72 ரூபாய்க்கு எடுத்து நான் 60 நாள் வளர்த்தி 6 வேக்சின் போட்டு ஹோல் பாக்ஸ் போட்டு கொண்டு போய் கஸ்டமருக்கு நேரடி டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அவங்க எந்த ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணி மட்டும் வச்சுட்டு செட்டுக்குள்ள ஒரு 10 நாள் 20 நாள் வச்சுட்டு ஆர்கானிக் முறையில் மேய்ச்சல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு சிறப்பான முறைங்க. வந்து அவங்க வந்து 120 நாள் வளர்த்தாங்கன்னா 3 to 3.5 கிலோ வரைக்கும் வளர்க்கலாம். அதே வந்து சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரியார் மாவட்டம் எடுத்துக்காங்களேன், ஈரோடு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 கிலோவே அங்க ஐயாவுக்கு வாங்க மாட்டாங்க. ஒரு 1 to 1.5 அவ்வளவுதான் அந்த இடத்துல வாங்குவாங்க. இதே நம்ம தென்னாட்டு படம் எப்படி நம்ம சேலம் சங்கரி இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு 2 கிலோ 3 நல்லா போவாங்க. சில இடத்துக்கு சில மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. இப்ப நம்ம திருச்சி இந்த படம் எடுத்துக்காங்களே பணப்பாறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நார்மலா சிறுவடை ஜாஸ்தி போவாங்க. அதாவது சில இடத்துல வந்து ஒரு 2 கிலோ வரப்போ நல்லா போவோம், சில இடத்துல 1 கிலோ வரப்போ நல்லா போவோம். அந்த மாதிரி மினிமம் 2 கிலோ வரப்போ விற்கிற கொடுக்கலாங்க. கிலோ 400 ரூபா 350 ரூபா இந்த மாதிரி கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. சரி. இப்ப நீங்க விற்க கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களே, பொதுவா பிராய்லர்னா லாரி வருது, எல்லா கடைகளுக்கும் டெலிவரி கொடுக்குறாங்க. இப்ப இந்த கோழியை பொறுத்தவரையும் தொழில் வாய்ப்பு எந்த மாதிரி இருக்கு? இப்ப எடுத்துட்டு போனா நம்ம வளர்க்குறோம் பண்ண வச்சு நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க, சேல்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு எப்படி இருக்குங்க? சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது. இப்ப யாரு நான் வளர்த்து விற்காம எனக்கு நஷ்டமாகுமா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? கோழியில லாஸ் ஆகுது, கோழி விற்க முடியலங்கிற இதெல்லாம் இல்லைங்க, எதுவுமே இல்ல. கடைக்காரர் வராங்க, அப்புறம் நம்ம கிராமத்துல ஒரு நல்லது ஒரு விசேஷம் போது அவங்க ஆர்டர் பண்ணி எங்க இருக்கு நம்மள கேக்குறாங்க. பெருவடை சிறுவடை வந்து நம்ம கொடுக்கும் போது சில பேர் விற்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் தாங்க, ஏகப்பட்ட டிமாண்ட். நிறைய இடத்துல வெளியிருந்தா கால் எங்கப்பா பெருவடை எங்க கிடைக்குது, எந்த இடத்துல கிடைக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறேங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நிறைய டிமாண்ட்ல போயிட்டு, அதாவது அசில் கிராஸ் வந்து அதிகம் வாங்க மாட்டேங்கிறாங்க. பெருவடை எங்க இருக்குன்னு சில பேர் தெரியறதில்ல, எந்த ஏரியாவோட இருக்குது எங்க இருக்குன்னு தெரியறதில்ல. அதனால நிறைய போன் மேல போன் வந்துட்டே இருக்காங்க. எந்த இடத்துல இருக்குது என்ன சொல்லி கேட்டு இருக்கும் போது நம்ம கொடுக்குற இடத்துல வந்து கொஞ்சம் சொல்லி நாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பியூர் நாட்டுக்குள்ள இருக்கிற சத்து தான் இதுகிட்ட இருக்குதுங்க. அதோட ரேட் வந்து குறைவான ரேட்ல நான் பண்ணி. சப்போஸ் கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டைம்ல நான் கால் பண்ணலாம் உங்களுக்கு? ஐயா என்னோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டங்க ஐயா. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டங்க ஐயா. நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம் வில்லேஜ் தாங்க ஐயா. அதாவது MKS என்ற ஊர்ல தான் என்னோட பண்ணை அமைஞ்சிருக்குது. என்னோட வீடு அங்கதாங்க இருக்குது. காலையில 6 மணிலிருந்து நைட் 2 மணி வரைக்கும் நமக்கு வந்து கஸ்டமர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. இல்ல அவங்களுக்கு டவுட்னு வரும்போது அவங்க யோசிக்காம எனக்கு 24 hours கால் பண்ணாங்க. எந்த மாற்றமும் இல்லைங்க. என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறேன் பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல முன்னாடி அந்த நம்பர் வருது, அது என்னோட நம்பர் தாங்க ஐயா. நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் எந்த டைம் வேணாலும் யோசிக்காம எனக்கு கால் பண்ணலாங்க. சரிங்க. அதனால வந்து ஐயா தூங்கிட்டாரு, நைட்டு 10 மணி
ஆச்சு 12 மணி ஆச்சு அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. Okay. அவன் டவுட்டுன்னு வரும்போது எனக்கு ஃபோன் போட்டாங்கன்னா நான் அதுக்கு என்ன ஒரு இதுன்னு அவன் சொல்லிட முடியாது. சரிங்க. சில பேர் வந்து கோழி கொடுத்து அதாவது கொடுக்கும்போது நல்லா இருக்குங்கய்யா, அடுத்த நாள் கோழி தீனி எடுக்கலன்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் சளி இருக்குது அப்படின்ற ஒரு டவுட்டுலாம் அவனுக்கு வருதுங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் யோசிக்காமல் எனக்கு எந்த டைம் வேணாலும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கய்யா. அதுக்கு என்ன பதில் நான் சொல்லிடுவேன். இல்லை பக்கம் விட்டா டாக்டர் தான் கூப்பிட்டு பார்க்க சொல்லுவேன். அப்படி அதுவும் முடியலையா நேரடியாக நாங்களே போய்ட்டு பார்த்துக்குவோம். ஓகே சார். எடுத்தோம் நேரடியாக போயிட்டு நாளை பார்த்து என்னென்ன பார்த்து சொல்லிட்டு வந்துடுவோம். சரி சார். இப்போ உங்களை நம்பி கோழி வாங்குறாங்க இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? ஐயா அதாவது சப்போர்ட்டுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பாம்பு கட்டி வச்சுருப்பாங்க, பண்ணையெல்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை தோட்டத்தில் வாங்கி மேய்க்கிறாங்க. சில பேர் தெரியும், சில பேர் தெரியாதுங்க. அது ஐடியாவில் கேட்பாங்க. அதனால் வந்து எனக்கு செட்டு போடுறவங்க போட்டுறாங்க, செட்டு போட தெரியாதவங்க வந்து எனக்கு கொஞ்சம் நேரில் வந்து வாப்பா வந்து பாருப்பா இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா நேரடியாக இங்கேருந்து போயிட்டு எவ்வளோ கோழி வளர்க்குறீங்கன்னு சொல்லி கேட்புங்க. சில பேர் 500 கோழி சொல்லலாம், ஒரு 300 கோழி சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செட்டு அமைக்கணும், எப்படி செய்யணுங்கிறத வந்து நான் நேரடியாக போய்ட்டு சொல்லிட்டு வந்துருக்கேன். சரிங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்றவங்க தொழில் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் ஐயா. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு யோசிக்காமல் கால் பண்ணலாங்க ஐயா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பெருவிடா சிறுவிடா இந்த மாதிரி கோழிகள் எல்லாமே 60 நாள் குஞ்சா கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த வீடியோவை ரீட்டைலா ஒரு பீஸ் வாங்கணும்னு சொல்லி பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கடைகளை கேளுங்க. அவங்க கண்டிப்பா இவங்க கிட்ட வாங்கி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அந்த கோழி ரெகுலரா கிடைச்சிடும். அதாவது பிராய்லருக்கு பதிலாக நம்மளோட நாட்டுக்கோழியை வளர்க்க வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் அஸ்லாம். நன்றி.